சித்தர்களின் அற்புத அமானுஷ்ய ஆற்றல்கள், 8 விதமான சித்து விளையாட்டு. நற்பவி அனைவரும் சுபம் உண்டாகட்டும். இன்றைக்கி வீடியோவில் வந்து சித்தர்கள்ன்றது வந்து நிறைய பேர் கேள்விப்படாத ஆளுங்களே கிடையாது. இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். சித்தர்கள், அகோரிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோங்க. இந்த சித்தர்களுடைய அமானுஷ்ய ஆற்றல் அப்படின்ட்டு என்னென்னு நம்ம பார்க்க போனால், சித்தருடைய அமானுஷ்ய ஆற்றல் என்னவா இருக்கும்? என்னதான் அப்படி அவங்க அமானுஷ்ய ஆற்றல் வச்சுருக்காங்க? அந்த அமானுஷ்ய ஆற்றலுக்கு பேர் என்ன? அந்த அமானுஷ்ய ஆற்றலின் சித்து வரிசைகள் தான் என்ன? அந்த அமானுஷ்ய ஆற்றல்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்து வரிசைகளில் வந்து 8 விதமான சித்துக்கள் இருக்குது. அதில் நான் வந்து முன்னாடி வீடியோக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் 8 விதமான சித்துக்கள் என்னென்ன அப்படின்ட்டு. அதாவது மோகனம், வசியம், ஸ்தம்பனம், ஆக்ருஷ்ணம், வேதனம், உச்சாடனம், வித்வேடனம், மாரணம் அப்படின்ட்டு 8 விதமான சித்துக்கள் இருக்குது. இந்த 8 விதமான சித்துக்கள் அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ், அதாவது அடுத்த ஒரு சப்ஜெக்ட், அடுத்த ஒரு பாடம் என்னென்னா அமானுஷ்ய ஆற்றல். அந்த அமானுஷ்ய ஆற்றல்களில் பார்த்தோன்னா இவங்க அதுலேயும் 8 விதமான சித்துக்களை பிரிக்க வச்சுப்பட்டிருக்கு. இந்த அமானுஷ்ய ஆற்றல்களையும் 8 விதமான சித்துக்கள் வந்து இவங்க அடுத்த சப்ஜெக்டை எடுத்து கொண்டு வராங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனால், மாந்திரிக சக்தியால் அபூர்வமான ஆற்றல் பெற்ற சித்தர்கள் அனிமா, லகுமா, அதுக்கப்புறம் வந்து சுரிமா, மகிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்ட்டு வந்து அமானுஷ்ய ஆற்றல் வந்து 8 விதமான அமானுஷ்ய ஆற்றல்கள் சித்தி பெற்றிருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள்னு நம்ம முன்னாடி வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன். இது பற்றி சில குறிப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்னா, முதல் சித்துக்கள் அமானுஷ்ய ஆற்றலில் அனிமா அப்படின்னா என்னென்னா, ஒரு அணு இருக்குன்னா அந்த அணுவை விட சிறியதாக ஒரு ஈயாக மாறி, அந்த அனுமன் எப்படி வந்து அந்த இலங்கையில் வந்து தன்னுடைய உருவத்தை சின்னதாக மாற்றிக்கிட்டு இலங்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு உருவம் கொண்டு அந்த அனுமன், அந்த சக்தி வாய்ந்த அனுமன், ஆஞ்சநேயர் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சீதையை வந்து இலங்கையில் இருக்காங்க, அவங்கள மீட்கிறதுக்காக, அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு தலைமாக பார்த்துக்கிட்டு கடல் தாண்டி போய் இலங்கையை பார்க்குறாங்க. அந்த இலங்கையில் வந்துட்டு தன்னுடைய உருவத்தை பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அனிமான்ற ஒரு சித்து வந்து அமானுஷ்ய ஆற்றலை பயன்படுத்தி அந்த கடல்களை தாண்டி அந்த அனுமன் ஆகப்பட்ட அந்த மகா வீரபலி அனுமன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உருவத்தை ஈயை மாதிரி மாற்றிக்கிட்டு, ஒரு ஈயா யாருக்குன்னுக்கு தெரியாமல் ஒரு சின்ன குட்டி அணுவாக மாற்றிக்கிட்டு அங்கே போய் வந்ததா, அங்கே இருக்கிற விஷயங்களை தெரிய வந்ததா, சீதையை மீட்டுன்னு திரும்ப வந்ததா இங்கே வந்து ராமாயணம் கூறப்படுகின்றது. அதில் அனிமா அப்படின்ற ஒரு சித்து அற்புதமாக செயல்படுறத நம்ம வந்து நம்முடைய பெரிய உருவத்தை சின்னதாக மாற்றிக்கலாம். அது அப்படி ஒரு அமானுஷ்ய ஆற்றல்னு சொல்லலாம். அடுத்து வந்து 2வது சித்தான அமானுஷ்ய ஆற்றலில் 2வது சித்துக்களான மகிமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவராதல், தன் வழியில் குறுக்கிட்ட விந்திய மலையை ஒரு உதை கொடுத்து உட்கார வைத்து விட்டு அனுமன் அதை கடந்து சென்றதாக கூறப்படுகின்றது. ஒரு பெரிய மலையவே சாதாரண ஒரு உதையை வந்து அந்த மலையை வந்து செதற அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா மகிமான்னு சொல்லலாம் நம்ம. அடுத்து வந்து 3வது அமானுஷ்ய ஆற்றலான லகுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இறகை விட, அதாவது இறகை அப்படின்னா வந்து அந்த ஒரு பறவை இருக்குது, ஏதாவது ஒரு பறவைகள் இருக்குன்னா அந்த பறவையில் வந்து இறகுகள் இருக்கும். அந்த இறகுகள் இருந்தால் தான் அந்த பறவைகள் வந்து 2 ரெக்கைகள் இருந்தால் தான் மேலே பறக்க முடியும். அந்த ரெக்கைகள் கூட இறகுகள் இருக்கணும். இறகுகள் அடர்த்தியாக இருந்தால் தான் அது வேகமாக வந்து காற்று திசையை அழுத்தி மேலே பறந்து வேகமாக போக முடியும், கீழே இறங்கி வர முடியும். அந்த இறகு இருக்குது பார்த்திங்களா, அந்த இறகு மெதுவாக, ஒரு சின்ன இறகு கீழே விழுந்தால் மெதுவாக எப்படி காற்றுல அசைந்து மெதுவாக வருது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இறகுகளை விட லேசான கணம் கொண்டு, லேசான இறகுகளை விட லேசான கணம் எப்படி இருக்கும், காற்றுல ஒரு லேசான கணமாக மாறி வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அடுத்து வந்து கரிமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கனமான பொருள்கள் எல்லாவற்றையும் விட அதிகமாக கனமாக, ஒரு சாதாரண ஒரு கனமான ஒரு கல் இருக்குன்னா அதனுடைய கனம் ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே கல் அதே இடம்
இன்னும் அதிகமாக அதே உருவத்தில் அதிகமான எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கனமாகறதுக்கு பேர் சுரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. சுரிமா அப்படி சொல்லலாம், கரிமா அப்படின்னு சொல்லலாம். இந்த விதமான சித்து அப்படி. அடுத்து வந்து அஞ்சாவது டைப் பிராப்தி, விரும்பியவற்றை அடைதல். தனக்கு வந்து ஒரு பொருட்கள் தேவைப்படுது, அதாவது இதை வந்து தவறாக பயன்படுத்துறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய கர்மா வந்து என்ன பண்ணணும்னா, இறைவன் வந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அவங்கள வந்து பியூர் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு பல லட்ச கணக்கான அவங்க வந்து பிறவி எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பிராப்தின்றது வந்து விரும்பியவற்றை அடைதல். விரும்பியவற்றை அடைதல்னா என்னன்னா, நன்மைக்காக பற்றி சித்தர்கள் பயன்படுத்துகிறாங்க. தனக்கு ஒரு மூலிகை வேணும், அதை வந்து பயன்படுத்தி சில விதமான நோய்களை குணப்படுத்தணும். அப்போ நம்மளுக்கு மூலிகை தேவைப்படுது. அந்த மூலிகையுடைய அந்த அற்புத விஷயங்களை வந்து இவங்க வந்து எடுக்கணும். அப்போ விரும்பிய ஒரு பொருள் அதை அடையணும்னா அந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது அந்த மூலிகைகளையும் கண்முன் தோன்றும். அதை பயன்படுத்தி இவங்க வந்து அந்த நோய்களை குணப்படுத்துவாங்க. அப்படி ஒரு சித்துக்கள் அமானுஷ ஆற்றலான இது ஒரு சித்து. அடுத்து பிரகாமியம் அப்படின்றது வந்து விரும்பிய இடத்திற்கு செல்லுது. நம்ம நினைச்ச இடத்துக்கு சன நேரத்தில் ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு மாறி நிற்கலாம். அது ஒரு விதமான ஆற்றல், பிரகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இங்கே இருந்துக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு வந்து சித்தர்கள் பயணிக்கிறது எப்படின்னா, அது வந்து ரொம்ப ஃப்ளாஷ் டு ஃப்ளாஷ், லைட்டோட ஸ்பீடு. ஒரு லைட்டின் வேகம், ஒளியின் வேகம், சூரியனோட ஒளியின் வேகம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வந்து ஒரு தோராயமாக வந்து பூமியில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி சூரியன் வந்துட்டு இருக்கும். அந்த ஒளி பயணிக்கிறதுக்கு நேரம் ஆகும். இப்போ அந்த ஒளியுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகங்கள், காடுகள், வீடுகள் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் கடந்து ஒரு மலை மேலே படுறதுக்கே அந்த ஒளி எத்தனை நிமிஷம் ட்ராவல் ஆகுது பாருங்கள். அதை விட ஸ்பீடாக போகிறது தான் இந்த பிரகாமியம், விரும்பிய இடத்திற்கு செல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு விதமான சித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈசத்துவம் அப்படின்றாங்க. ஈசத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இறைமை நிலையை அடைதல், உண்டாக்கவும் காப்பாற்றவும் அழிக்கவும் ஆற்றல் பெறுது அப்படின்றாங்க. அதாவது உருவாக்கவும் அதை காக்கிறதுக்கும் அதை அழிக்கிறதுக்கு முத்தொழில் செய்வதான மும்மூர்த்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு பார்ப்போங்க. பிரம்மா வந்து படைக்கும் தொழில், சிவன் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும் தொழில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்கும் தொழில் வந்து விஷ்ணு பகவான் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த சித்துக்களில் இப்படி ஒரு விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. அந்த ஈசத்துவம் அப்படின்ற சித்துக்களில் இது 3 தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அது. அடுத்து வந்து 8வது கடைசியாக சித்துக்களை நாம் அம்மனுஷி ஆற்றல் சித்தர்களே வந்து 2வது சப்ஜெக்டான அம்மனுஷி ஆற்றல் 8 விதமான சித்துக்களில் கடைசி சித்து என்னன்னா இது வசித்துவம். அதுதான் வசித்துவம். அந்த வசித்துவம் என்னென்ன பண்ணணும்னா எதையும் தன்வயப்படுத்தல், தன் உருவத்தையே மாற்றிக்கொள்ளவும் உதவக்கூடிய ஆற்றல் அப்படின்றாங்க. இத்தகைய சித்திகள் 8 கைவிடப்பெற்றவர்களே சித்தர்கள் எனப்படுகின்றனர் அப்படின்றாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் மனிதனாக பிறந்து இறைவனின் நிலைமையை அடைந்தவர்களே சித்தர்கள், மற்றவர்களே சித்தர்களாக எண்ணுவதோ சொல்லுவதோ தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து ஒரு வசித்துவம் இத்தனை ஒரு வகையான செயல்களை செய்கிறதுக்கான காரணம் ஏன் தனித்தனியாக இப்போ சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நன்மைக்காக பயன்படுத்தின ஒரு சித்தர், இதையே தீமைக்காக பயன்படுத்துவர்கள் இந்த விதமான சித்துக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இறைவனுடைய அருள மாட்டோம். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இந்த ஒரு ஜென்மம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணால் கூட ஏதாவது ஒரு சித்து தான் சித்தியாமல் தவிர ஆற்றல் வாய்ந்த மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த எல்லா சித்துக்களும் கை வராது. யாராவது ஒரு வசியம், அதுவுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணத்தில் தீவிரமாக செயல்பட்டால் மட்டும்தான் அந்த வசியம்ன்ற ஒரு சித்து செயல்படும். அந்த ஒரு எண்டுக்கே நீங்கள் போகணும். ஒரு கடல் இருக்கா, அந்த கடலோட எண்டுக்கே நீங்கள் போனால் எப்படி ட்ராவல் பண்ணி போகணும், என்னென்னத்தெல்லாம் நீங்கள் கடந்தாக வேண்டும். அந்த மாதிரியே ஒரு மலை இருக்கா, அந்த மலையை உச்சியை பார்த்துட்டீங்களா, அந்த மலை உச்சி டாப்புக்கு நீ போனோன்னா நீங்கள் அந்த பாதையை கடக்கும்போது எத்தனை அனுபவம் உங்களுக்கு வரும். ஒரு கல் இருக்கும், அந்த கல் மேலே நடந்து போக சறுக்கும், முள் இருக்கும், குத்தும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப களைப்பாக இருக்கும், ஒரு நேரத்தில் அமருவாங்க, ரெஸ்ட் எடுப்புங்க, அதுக்கப்புறம் நகர்ந்து போவோம். இந்த மாதிரி மன ஆற்றல், தன்னுடைய வலி, வேதனை இதெல்லாம் வந்து கடந்து போனவங்களும் சித்தர்கள். மனிதன் வந்து கடவுளாக முடியுமா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து நிறைய கேள்விகள். நம்ம வந்து முக்தி அடைய முடியுமா, இறைநிலை அடைய முடியுமா, அடுத்த பயணங்கள் நம்ம செல்ல முடியுமா, இந்த பிரிவு எல்லாத்துக்கும் போக முடியுமா அப்படின்னு வந்து நிறைய வந்து எத்தனை பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முடியும் என்ற விடை அளிப்பது சித்தர்கள் நெறி ஒட்டு. அதாவது முடியும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை வந்து அடையிறதுக்கு முடியும் என்ற விடை அளிப்பது சித்தர் நெறி.
ஒன்று மட்டுமே, அந்த சித்தர் நெறி ஒன்று மட்டுமே மற்ற எல்லா சமயங்களையும் தத்துவங்களையும் அந்த பேச்சையே எடுப்பதில்லை அப்படின்றாங்க. அதனால் சித்தர் நெறி எவ்வாறு வழி கூறுகிறது என்பதை பற்றி இங்கு சிறிது சிந்திப்போம். நம்ம வந்து இங்கே அந்த விஷயத்தை வந்து இங்கே கொஞ்சம் பார்ப்போம். அதாவது சரிதை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நல் வழிபாதையை வகுத்துள்ளது. இந்த ஒரு விதமான 4 வகையான ஒரு பிரிவுகளை வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நெறி தீயென துறந்து நல்லென துணிந்து மனிதன் அன்பு பண்பு என்ற உயர்ந்த குணங்கள் உடையவனாகவும் எதற்காகவும் எக்காலத்துக்கும் நேர்மை தவறாதவனாகவும் ஆதல். இந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதனைகள் நம்மளால் 8 விதமான சித்துக்களையும் சாதிக்க முடியும். சித்தர்கள்ன்ற ஒரு பெரிய ஒரு இடத்தையும் நம்ம கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய அந்த இடத்துக்கு கிட்ட போகிறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உடலை ஆரோக்கிய நிலையில் நீண்ட காலம் வாழ செய்வதற்கான வழிகளை சித்தர்கள் நெறிவகுக்கின்றது. ஆசனங்கள் மூலமாக உடலில் எப்பகுதியும் அதாவது அழுக்குகள் மிகாமலும் தசை அணுக்கள் செப்பனிட்டு இளமை குன்றாமலும் இருக்கும்படி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து யோகங்கள், தியானங்கள், பிராணாயாமம் இந்த மாதிரி சில மூச்சு பயிற்சிகள்லாம் செஞ்சு மூலிகை, காயகற்ப முறைகள், உடல் வந்து காயகற்பமாகிறது. இந்த மாதிரி காயகற்பம் செய்கிறதுனால என்ன நடக்கும்னா, நம்ம உடலில் வந்து ரொம்ப நீண்ட நாள் வந்து நம்முடைய அடையக்கூடிய அந்த ஆற்றல், நம்ம போகக்கூடிய அந்த விஷயங்களை வந்து உடலில் சோர்வடையாமல் மன ஆற்றலோடு அதை வந்து கடந்து செல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சீக்கிரமாக நம்ம வெட்டி பிடிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு சித்தர்கள் வந்து உடலில் காயகற்பமானது. முதல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு பைக் மாதிரி இருந்த பார்த்தா பைக்குள்ள பெட்ரோல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள உயிர் இருந்த பார்த்தாது, அது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரி இதை தொடர்ந்து மீண்டும் நட்பு அனைவரால் சுபம் உண்டாகட்டும். மீண்டும் இதை தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.